Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு today's time உங்களை பார்க்கறதுல ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். ஆமா, ஸோ இது என்னன்னா, நான் ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியா ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல லைக் அது டூரிஸ்ட் பிளேஸ் தான். போயிட்டே இருக்கும்போது நான் மட்டும் எங்கேயோ காணாம போயிட்டேன். லைக் லிட்ரலா தொலைஞ்சிட்டேன். நான் தொலைஞ்சதே முதல்ல எனக்கு தெரியாது. நான் என் ஃபேமிலியோட தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் மாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருந்திருக்கேன். ஆனால் ஒரு சைடில் என் ஃபேமிலி என்ன தேடிட்டு இருக்காங்க. செம்ம அழ. நான் ஆப்வியஸ்லி குட்டி பிள்ளைங்க அப்போ அதுதானே பண்ணிப்போம். அப்புறம் கடைசியில் எப்படியோ என் ஃபேமிலி என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. தே வர் லைக் ரிஜாய்ஸிங், அப்பா என் மக கிடச்சிட்டா ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல இப்போ வேர்ஸ்குள்ளே போகலாம். Luke chapter 15 verse 24. For this my son was dead and is alive again. He was lost and is found. And they began to be merry. லூக்கா 15 அதிகாரம் 24 வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ராடிகல்ஸ் அண்ட் இளையகுமாரன், அந்த கெட்ட குமாரன், அந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பின்மாறி போயிருப்பாங்க. அகைன் ஆண்டவருக்குள்ள எல்லாம் அடியிலா பட்டு அதுக்கப்புறம் அப்பா அண்டையில் திரும்ப ஓடி வந்துருவாங்க. அதாவது அவங்க ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. லைக் ஆண்டவர் இது ஒரு பேரபிளா நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இதே மாதிரிதான் எப்படி நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போது நான் தொலைஞ்சு போயிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு அப்போ என் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் எப்படி இருந்திருப்பேன், ஐயோ நான் காணாம போயிட்டேனே, நான் நெக்ஸ்ட் என்ன எப்படி நான் சாப்பிடுவேன், நான் எப்படி நான் என் அம்மா அப்பாவை கண்டுபிடிப்பேன், நான் யாரு என்ன கூட்டிட்டு போவா அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனா எல்லாம் ஓகே, நான் கேர்லெஸ்ஸா இருந்தேன். ஸோ ஆனால் என் ஃபேமிலி என்னை கண்டுபிடிச்சோன்னே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா என் குழந்தை கிடச்சிட்டா, நல்ல வேலை எந்த ஆபத்தும் என் குழந்தைக்கு வரல, என் பிள்ளை யாரும் என் பிள்ளையை தூக்கிட்டு போயிடல, என் பிள்ளைக்கு எந்த மோசமும் நேரிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெத்தவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தானே இந்த கெட்ட குமாரன் கதையிலே அந்த பிதா he was like opening his arms wide open to welcome back his son again. அதே மாதிரி தானே ஆண்டவரும் இப்போ நீங்க no matter what, என்ன சிச்சுவேஷன் நீங்க இருக்கீங்க, லைக் வாட் சிச்சுவேஷன் யூ ஆர் ஃபீலிங் லாஸ்ட், ஐயோ என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியல, ஐ எம் லாஸ்ட் இன் திஸ் ஸ்டேட், என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா நீங்க ரட்சிக்கப்படணும்னு உங்களுக்கு அந்த வாஞ்ச இருக்கு, ஆனா யூ ஆர் லைக் ஒரு மாதிரி பேக் ஸ்லைட் ஆகிற மாதிரியே இருக்கா உங்களுக்கு, இல்லை சப்பா என்னால் முடியல, எனக்கு ரட்சிக்கப்படணும்னு இருக்கு, ஆனால் இந்த டெம்டேஷன்ஸ்லாம் என்ன இழுக்குது, யாராவது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ன யாராவது ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லைன்னா நான் இந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு நடந்துச்சு, ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் தட் லாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? Remember, the God who created you, your Father, Jesus Christ, is searching you. He is coming for you. He is telling you that, மகனே மகளே, உன்னை தேடிதான் நான் வரேன், உன்னை நான் கண்டுபிடிக்க போறேன், நான் எனக்குன்னு உன்னை நான் பிரித்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனோட அன்பு அவர் பிள்ளைகிட்ட காமிக்க போறாரு. So no matter what, even when you feel lost, the God who created us is going to find you. God bless you.